இப்போ நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக திரைக்கதை எழுத வரல சினிமாக்குள்ளே. நான் நாவல் எழுதி தான் நான் வரேன். இப்போ நாவல் எழுதும்போது அது ஒரு படர்ந்த தன்மையில் தான் அந்த கதை போகும். ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி போகாது. அப்போ சினிமாக்குள்ளே திரைக்கதைக்குள்ள நான் வரும்போது எனக்கு ஒரு நாவல்ட்டி தன்மை என்கிட்ட இயல்பாக இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். இப்போ அதனால் நான் வேலை பண்ணுற படங்களுக்குள்ளே நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, அலாங் வித் டைரக்டர் கொலாபரேஷன், லைக் ஒரு ஒரு ஹீரோ டிஃபர் ஃப்ரம் த ப்ரொட்டாகனிஸ்ட், ரைட்? ஹீரோனா எல்லா முடிவுகளும் கதையில் அவன் தான் எடுப்பான், எல்லா வித நன்மை தீமைகளுக்கும் அவன் தான் பொறுப்பாக இருப்பான், கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பான், அவனுக்கு ஒரு லைஃபே இருக்காது, ஹீரோட காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறதா மட்டும்தான் அவன் இருப்பான் பொதுவாக. இப்போ நம்ம ப்ரொட்டாகனிஸ்ட் கதை எழுதும்போது அந்த ப்ரொட்டாகனிஸ்ட் எங்கே ஸ்ட்ராங்காக மாறுவானா, மற்ற கதாபாத்திரங்களை எப்படி எழுதுறீங்கிறதா மேட்ரு. இப்போ நீங்கள் சார்பட்டா நான் வேலை பண்ண அந்த படமாக பார்க்கட்டும், இப்போ சொர்க்கவாசல்லாம் ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், எனக்கு அந்த கான்ஷியஸ் எப்பவுமே இருக்கும். இப்போ தங்கலாண்டில் நாங்கள் என்ன பிளான் பண்ணணும், தங்கலாண்டில் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. இந்த நிறைய கதாபாத்திரங்கள் எழுதும்பொழுது அதில் ஒரு மொனாட்டனஸ் வந்துடக்கூடாது. அப்போ அந்த மொனாட்டனஸ் வராமல் ஒரு இத்தனை 10 கதாபாத்திரங்கள் எழுதுறது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு கதாபாத்திரத்துக்கும் தனித்த பின்புலத்தை கொடுக்கணும். இப்போ நீங்கள் தங்கலாண்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே, இப்போ வரதன் கேரக்டர்னால் அவனோட ஆட்டிடியூடு, அவனுடைய பாடி லாங்குவேஜ், அவன் ஒய்ஃப்குள்ள எவ்வளோ நெகிழ்வாக இருக்கிறான், அவன் கேரக்டர் ஒன்றா இருக்கும். கெங்கு பட்டர் கம்ப்ளீட்டாக வேறு ஒன்றா இருக்கும். தங்கலான் வேறு ஒன்றா இருப்பார். டேனியல் ஸோ எவ்ரிபடி ஹேவ் தர் ஓன் அம்பிஷன், ஓன் கோல் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு ஸ்க்ரீன் டைமாக நிறையா கொடுக்கணும் அவங்களுக்குன்னு அவசியம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு அந்த கேரக்டருக்கு மீது தனித்த பார்வை இருக்கணும். ஒரு சீன் 2 சீன் வந்தால் கூட அவங்களுக்கு அந்த கதையை எலிவேட் பண்ணுறதுக்கான ஒரு தன்மையை நீங்கள் வைக்கணும். அப்படி வைக்கும்போது அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸாக கம்மியாக இருந்தால் கூட ஒரு படமாக பார்க்கும்போது தே வில் பி வெரி மெமரபிள். அவங்க திரைக்கதையில் ரொம்ப நினைவு கூறப்படிய கதாபாத்திரமாக மாறுவாங்க. அது ஒரு நல்ல ரைட்டிங்கான ஒரு அடையாளமாக தான் நான் வந்து அதை பார்க்கணும், யார் அதை எழுதினாலும்.